நேபாள போராட்டத்தால் இந்தியாவுக்கு தலைவலி ஏன்? இலங்கை வங்கதேசம் பாணியில் நேபாளத்தில் வெடித்த மக்கள் கிளர்ச்சி உள்நாட்டு கலவரத்தால் இந்தியாவுக்கு புவி அரசியல் ரீதியில் சிக்கல்களும் சவால்களும் ஏற்பட்டுள்ளன. அது குறித்து சற்றே விரிவாக பார்ப்போம். வரலாறு காணாத பொருளாதார நெருக்கடியின் விளைவாக கடந்த 2022ஆம் ஆண்டு இலங்கையில் மிகப்பெரிய மக்கள் புரட்சி வெடித்தது. அதேபோல் கடந்த ஆண்டு, அதாவது 2024இல் வங்கதேசத்தில் மிகப்பெரிய அளவில் மாணவர் போராட்டம் வெடித்தது. அங்கு அரசியல் மாற்றமும் நிகழ்ந்தது. இதோ இப்போது கருத்துரிமையை முன்வைத்து சமூக வலைதள தடைகளுக்கு எதிராகவும் ஊழல், வேலையின்மை, வாழ்வாதார பிரச்சனைகளை முன்வைத்தும் ஜென்சி இளைஞர்கள் போராட்டத்தால் பற்றி எறிந்த நேபாளத்தில் அரசியல் குழப்பம் மேலோங்கியுள்ளது. இவ்வாறாக தனது அண்டை நாடுகளில் அடுத்தடுத்து ஏற்படும் கொந்தளிப்புகள் உலக அரங்கில் வல்லரசாகும் இலக்குடன் முன்னேறி வரும் இந்தியாவுக்கு நிச்சயமாக ஒரு சவால் என்றே நிபுணர்கள் கணிக்கின்றனர். இலங்கை வங்கதேசத்தை போலவே நேபாளில் ஏற்பட்டுள்ள உள்நாட்டு கலவரமும் இந்தியாவால் உற்று நோக்கப்பட்டு வருகிறது. கலவர பாதிப்புகள் குறித்து கவலை தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடி அமைச்சரவை கூட்டத்தை அவசரமாக கூட்டி ஆலோசனையும் நடத்தினார். ஏனெனில் நேபாளம் பூகோள வரைபடத்தில் அத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தில் அமைந்துள்ளது. சிக்கிம், மேற்கு வங்கம், உத்தராகண்ட், உத்தரப்பிரதேசம், பீகார் என 5 மாநிலங்களின் எல்லை பகுதிகளில் நேபாள நிலப்பகுதிகள் அமைந்திருக்கின்றன. எண்ணெய் மற்றும் உணவுக்காக இந்தியாவையே பெரும்பாலும் நம்பியிருக்கிறது நேபாளம். கலாச்சார தொடர்புகள், இந்தியாவில் நேபாளிகள் அதிகம் பணிபுரிதல் என்று எத்தனை தொடர்புகள் இருந்தாலும் கூட நேபாளத்தில் இருந்து வரும் அரசுகள் எப்போதுமே சீனாவுடனேயே அதிக நெருக்கம் காட்டுபவையாக இருந்துள்ளன. இந்த பின்னணியில் 3 அண்டை நாடுகளில் நடந்த போராட்ட வடிவத்தில் ஒரு ஒத்திசைவு இருப்பதை சுட்டிக்காட்டும் நிபுணர்கள் இதன் பின்னணியில் அமெரிக்கா, சீனாவின் கை இருக்கும் என்ற சந்தேகத்தை எழுப்புகின்றனர். இதில் நேபாளம் மீதான அமெரிக்கா, சீனாவின் கரிசனம் கவனிக்கப்பட வேண்டியது. மன்னராட்சியில் இருந்த நேபாளத்தில் அரசமைப்பு சட்டம் அமலான பின்னர் அங்கு அமெரிக்காவும் சீனாவும் தங்கள் தூதரக செயல்பாடுகளை அதிகரித்து கொண்டன. அப்போதிருந்தே அமெரிக்காவும் சீனாவும் போட்டி போட்டு நேபாளத்துக்கு பல்வேறு வகையிலும் உதவிகளை அள்ளித்தெளித்து வருகின்றன. ஆனாலும் 17 ஆண்டுகளில் அங்கு 14 முறை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ளது. கடந்த 2020 ஜூன் 18ஆம் தேதி நேபாளம் அதன் அரசியல் அமைப்பை திருத்துவதன் மூலம் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த லிபுலேக், லிம்பியாதுரா மற்றும் காலாபாணி ஆகிய 3 பகுதிகளை உள்ளடக்கிய நாட்டின் அரசியல் வரைபடத்தை புதுப்பிக்கும் பணியை நிறைவு செய்தது. இதற்கு இந்தியா கடுமையாக எதிர்வினையாற்றியது. எல்லை விவகாரம் இந்தியா, நேபாளம் இடையே புகைந்து கொண்டே இருக்கும் சூழலில் இந்த வாரத்தில் KP சர்மா ஒலி இந்தியாவுக்கு வரவிருந்தார். இந்த சூழலில் தான் உள்நாட்டு கலவரம் மூண்டு நிலவரம் அங்கே தலைகீழாக மாறியுள்ளது. இலங்கை, பாகிஸ்தானை போல சீனாவின் பெல்ட் அண்ட் ரோடு திட்டத்தில் நேபாளமும் கையெழுத்திட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தெற்காசிய அரசியலில் ஆதிக்கம் செலுத்தும் சீனாவுக்கு செக் வைக்க நேபாளம் மீதான அக்கறையை அமெரிக்காவும் விஸ்தரித்தது. $500 மில்லியன் மதிப்பில் நேபாளத்தில் எரிசக்தி, சாலை, கட்டுமான திட்டங்களை வாரி வழங்கியது ட்ரம்ப் அரசு. இது சீனாவுக்கு எரிச்சலை ஏற்படுத்தியது. அமெரிக்க உதவியை பெற்றுக்கொண்டாலும் கூட அதீத விசுவாசத்தை சீனாவுக்கே காட்டினார் ஒலி. அண்மையில் சீனாவில் நடந்த இராணுவத்தின் 2ஆம் உலகப் போர் வெற்றி பேரணிக்கும் சென்று வந்தார். இது அமெரிக்காவை கடுப்பேற்றியதாக தெரிகிறது. இந்த சூழலில் நேபாளத்தில் வெடித்த கலவரத்தின் பின்னணியில் அமெரிக்காவின் கை ஓங்கியிருப்பது நிஜம் என்று சில புவி அரசியல் நோக்கர்கள் அடித்து சொல்கின்றனர். மேலும் நேபாளத்தில் சீன ஆதரவு அரசு அகற்றப்பட்டதை இப்போது சாதகமாக பார்க்கிறது அமெரிக்கா. முன்னதாக வங்கதேசத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட போது ஷேக் ஹசீனா அமெரிக்கா மீது பரபரப்பு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். வங்கக்கடலில் செயின்ட் மார்ட்டின் தீவுகளில் அமெரிக்கா கடற்படை தளம் அமைக்க விரும்பிய போது தான் அதற்கு முட்டுக்கட்டையாக இருந்ததால் தனக்கு எதிராக போராட்டத்தை அமெரிக்கா தூண்டிவிட்டது என்று கூறியிருந்தார். அண்டை நாடுகளில் ஏற்படும் குழப்பங்கள் புதிய அதிகார வீச்சை ஏற்படுத்த முயலும் இந்தியாவுக்கும் மிகப்பெரிய நெருக்கடியை தரும். இந்தியாவின் உயர்ந்த லட்சியங்களை எட்டுவதற்கு அண்டை நாடுகளின் அமைதியும் முக்கியம் என்பது மறுக்க முடியாத காரணி.
இந்த சூழலில் நேபாள மாணவர்களுக்கு இந்தியாவில் அதிகப்படியான ஃபெலோஷிப் வழங்குவது, நேபாள இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை அதிகரிப்பது போன்ற சில உத்திகளை இந்தியா செயல்படுத்தினால் நேபாளம் முழுமையாக சீன ஆதிக்கத்துக்குள்ளோ அல்லது அமெரிக்க சதிக்குள்ளோ சிக்காமல் பார்த்து கொள்ள முடியும் என்கின்றனர் நிபுணர்கள். ஏற்கனவே ஷேக் ஹசீனாவுக்கு தஞ்சம் வழங்கியதால் வங்கதேசமுடனான இந்திய உறவு சிக்கலில் உள்ளது. பாகிஸ்தானுடனான உறவை பற்றி சொல்லவே தேவையில்லை. மியான்மர் உள்நாட்டு கலவரத்தால் திக்குமுக்காடுகிறது. இப்போது இலங்கை வங்கதேசம் பாணியில் நேபாளத்தில் வெடித்த மக்கள் கிளர்ச்சியும் உள்நாட்டு கலவரமும் இந்தியாவுக்கு புவி அரசியல் ரீதியில் சிக்கல்களும் சவால்களும் நிறைந்ததுதான் என்பதை மறுக்க முடியாது.